ஓகே சார். இப்போ வந்து எனக்கு ஒரு கேள்வி தோணுது, காலர்ஸ் கிட்ட கேள்விட்டு. பார்த்தீங்கன்னா இப்போத்தி ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உலகம் வந்து ஒரு கொடுமையான ஒரு சம்பவத்துக்கு போயிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஃபுல் ஆஃப் வந்து ஒரு ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து ஐடி அதெல்லாம் ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ல அவங்களுடைய ஐடில ஒர்க் பண்றவங்க பொதுவா சொல்லுவாங்க. பொதுவா சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ 8 hours நார்மலா ஒர்க் பண்றது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 24 hours இப்படிலாம் ஒர்க் பண்ற மாதிரி நிறைய கஷ்டங்கள்ல உள்ளாகுறாங்க. ஸோ அவங்களுடைய மைண்ட் வந்து ரிலாக்ஸ்ட் ஆகிறதுக்காக வந்து இது மாதிரி போகிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் கொண்டு போகுது. ஸோ இதுக்கு நீங்க எப்படி மாதிரியான ட்ரை என்னன்னா இது வந்து சில விஷயங்களுக்கு வந்து தீர்வுகள்ன்றது சரியான தீர்வா இருக்கணும். ஒரு பயிற்சியாளர் பார்வையில் நிறைய பேர் வாரம் ஆச்சுன்னா இல்லைன்னா ஒரு மந்த்லி ஒரு கெட் டுகெதர்னு பேரில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு மையத்தில் ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா வாரத்துக்கு 3,000 to 4,000 ரூபாய் ஒரு சாதாரணமாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பொதுவாக தான், இது வந்து எல்லாருக்கும் 100% கிடையாது, எனக்கு கிடைச்ச தகவல், வாரத்தில் செலவு பண்ணுறாங்க தண்ணிக்கும் ப்ளஸ் வந்து ஹோட்டலுக்கும் அப்படின்ட்டு என்ஜாய்மெண்ட்க்குன்ட்டு. ஆனால் அது தண்ணி குடிக்கிறாங்க தவறு. அதாவது பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முழுமையான தீர்வானா கண்டிப்பா கிடையாது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். என்ன பண்ணலாம்ன்றதை நம்ம ஷேர் பண்ணலாம். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் மகன் வந்து இந்த இது பயோடெக்னாலஜி காலேஜ் முடிச்சிருக்கு. பயோடெக்னாலஜி சரிங்க. முடிச்சு 3 வருஷம் பயோடெக்னாலஜி படிச்சிருக்கு. மேற்கொண்டு என்ன படிக்க வச்சா வேலை கிடைக்குமா? ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னாம்மா இது வந்து பயோடெக்னாலஜி முடிச்சிருக்காங்க, வேலை கிடைக்குமான்றது நீங்கள் சரியாக கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஒன்றும் இல்லை, 100 ஆப்ஷன் இருக்குது. 100 ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பயிற்சியாளராக வந்திருக்கேன் நான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா naukri.com ப்ளஸ் வந்து உங்களுக்கு மான்ஸ்டர் ப்ளஸ் நிறைய கன்சல்டன்சிலாம் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் என்னுடைய இமெயில் ஐடியை நோட் பண்ணிக்கோங்க. நானும் கிட்டத்தட்ட ஒரு பயிற்சியாளராக நிறைய கல்லூரிகளுக்கெல்லாம் நான் போகிறதால கிட்டத்தட்ட ஒரு 750 மாணவர்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் நான். என்னுடைய நண்பர்கள்லாம் நிறைய கன்சல்டன்சி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் என்னுடைய இமெயில் ஐடி வந்து நீங்கள் ஒன்ஸ் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே இல்லைன்னா இப்போயே நோட் பண்ணிக்கோங்க. UDHAYASANDRON உதய சான்றோன் UDHAYASANDRON அதுக்கு வந்து உங்கள் ப்ரொஃபைல் அனுப்புங்க. இது மாதிரி நான் ஷாலினி டிவியில் நான் கேட்டேன்னு அனுப்புங்க. நான் வந்து சரியான நபர்கள்ட்ட அவங்க கொடுத்து உங்களை அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க. நிச்சயமாக வேலை இருக்குமா? ஏன்னா வந்து இந்த உலகத்தில் எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. நாம உங்கள் பொண்ணே பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வாய்ப்புகள் கொடுக்க முடியும். சரிங்களா? அதனால வந்து நீங்கள் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. சரியா? பெற்றோர்கள் பண்ணுற தவறுனா என்னன்னா நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே அன்பு வச்சுட்டு வெளியில் வந்து கோபமாக பேசுகிறீங்க. அந்த அன்பு வெளிப்படுத்த முடியாததால் அவங்க உங்களை பற்றி என்ன நினச்சிக்கிறாங்கன்னா யாருமே என்னை கேர் பண்ணுறது இல்லை, யாரும் என்னை புரிஞ்சுக்கிறது இல்லைன்ற தாட்டுக்கு போயிடுறாங்க பசங்க. அதனுடைய எக்ஸ்ட்ரீம் தான் சூசைடு, பல விஷயங்கள் நடக்குது. அதனால வந்து முதல்ல புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தான் தட்டி கொடுக்கணும். சரிங்களா? ஆமாம். அதனால நம்பிக்கையோடு நீங்கள் கால் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர்ஸும் இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஷாலினி டிவியில் கேட்டால் தருவாங்க, நீங்கள் பண்ணுங்கள். நன்றிம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஸோ நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க இல்லையா, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி. அப்போ மதுன்றது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து இட்ஸ் அ டெம்பரவரி ஹாப்பினஸ், அவ்வளோதான். சிம்பிளாக. எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற நிறைய செல்கள் எல்லாம் உயிரிழக்க செய்யுது மட்டும் இல்லை, உடம்புல நிறைய கெமிக்கல் ரியாக்ஷனை கொண்டு வந்துடுது. உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், தெரிஞ்ச தவறு, அதாவது தெரிஞ்சு பண்ணுற தவறு தான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா இதையே நீங்கள் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிடேஷன் பண்ணிங்கன்னா, ஒரு யோகா பண்ணிங்கன்னா, இல்லைன்னா வந்து சாவாசனம்னு சொல்கிறாங்க, நல்ல ஒரு மைண்டுக்கெலாம் இது பண்ணுற மாதிரி. ரெண்டாவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த்தை ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா பல டெக்னிக்ஸ் இருக்குது, 100 விதமான டெக்னிக்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் நாங்கள் இப்போ நிறைய நிறுவனங்களுக்கு அதாவது இந்த மாதிரி அதாவது ஒன்ஸ் இன் அ வைல் பரவாயில்ல, அது நம்ம வந்து எதையுமே நம்ம வந்து பண்ணாதீங்கன்னா இன்னும் 2 அதிகம் பண்ணுவாங்க, அது அவங்க சாய்ஸு. ஆனால் இதுதான் தீர்வுன்ட்டு 100% நீங்கள் நம்பி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் தவறு நடக்குது. அது மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு 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 முக்கியமான ஏதாவது திருவிழா ஃபங்க்ஷன் அது மாதிரி டைமில் பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது பரவாயில்ல. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது தீர்வுகளை நோக்கி தான் போகணும். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு ஹாப்பியாக எவ்ரிடே ஒர்க்கிங். நிறைய பேர் வந்து எக்ஸசைஸாக பண்ணுறதில்ல. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் ஷாலினி டிவி. சார் வணக்கம்மா, உங்கள் பெயர் சொல்லுங்க. விஜயலட்சுமிங்க மேடம். ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருப்பூர்லேருந்துங்க மேடம். ஓகேம்மா, சார் கிட்ட பேசுங்க.
சார் குட் மார்னிங். வணக்கம். குட் மார்னிங் சார். நான் +2 முடிச்சிருக்கேங்க சார். சரி. மற்றபடி பார்த்தீங்கன்னா டெய்லரிங் எல்லாமே பியூட்டிஷியன் கோர்ஸ் எல்லாமே பழகுறேங்க சார். சரி. பட் என்னால் வந்து எதையும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடிய மாட்டேங்குதுங்க. சரி. அதுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குங்க சார்? பிரச்சனை அப்படின்றதோட பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் இப்போ வந்து உங்களுடைய இப்போ ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு கிராஃப் மாதிரி போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஏஜ் ஆஃப் 1லேருந்து நம்ம இந்த இப்போ இருக்கிற வயசு வரைக்கும் நம்ம எப்படி நம்மளுடைய பேட்டர்ன் போயிட்டு இருக்குன்னு ஒரு பார்க்கலாம் நம்ம. சரிங்க. இப்போ விஜயலட்சுமி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ நீங்கள் வந்து இப்போ நியூ இயர் வரப்போகுது இல்லையா? ஆமாங்க சார். நிறைய உங்களை வந்து நீங்களே வந்து குத்திக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ஈட்டியால் நம்மளை குத்துற மாதிரி இது ரைட்டா இது தப்பா நான் இதை பண்ணிட்டேனான்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நிறைய விஷயங்கள் கற்று வச்சிருக்கீங்க. ஆனால் வந்து எல்லாத்துக்குமே தயார் பண்ணால் மட்டும் போதாது. அதை நம்ம வந்து என்னவா மாற போகிறோன்ற ஒரு தெளிவும் இருக்கணும்ல, ஒரு இலக்கு வேணும்ல. இப்போ நீங்கள் பண்ணீங்கன்னா நான் இந்த கோர்ஸ் பண்ணியிருக்கேன்றீங்க, இது பண்ணியிருக்கேன்றீங்க, அது பண்ணியிருக்கேன், எதில் உங்களுக்கு லைக் இருக்குது, என்ன இதில் நீங்கள் பண்ணணுன்ற ஒரு தெளிவு வேணும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாஃப்ட்வேர் துறையில் இருந்த மிகப்பெரிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆசை வந்து ஒரு நல்ல மாணவர்களுக்கு இலவசமாக கல்விகள் கொடுக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாருன்னா கம்ப்ளீட்டாக அவர் பார்த்த ப்ரொஃபஷனே விட்டு வந்து இன்னைக்கு சேவாலயான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பண்ணி மிகப்பெரிய ஒரு கல்வி கண்ணை திறந்துட்டு இருக்காரு. அவரு பிடிச்சிருக்கு, அதில் போயிட்டார் அவர். இப்போ என்னுடைய இன்னொரு நண்பர் இருக்கார் முகவரி ரமேஷ் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா அவர் படித்தது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு படித்தார். ஆனால் அவருடைய இலக்கு லட்சியம் என்னன்னா மாணவர்கள் கிராமப்புறத்துலேருந்து நிறைய பேர் வந்து வசதி இல்லாமல் வராங்க, அந்த மாணவர்களுக்கு நம்ம வழிகாட்டணும்னு சொல்லி இன்னைக்கு 220 மாணவர்களை ஃப்ரீயாக யார்கிட்டையோ வந்து இவர் கையேந்துறாரு. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்ட்டு பெற்றோர்கள் பண்ணாத ஒரு விஷயத்த ஒரு இளைஞன் இன்னைக்கு வந்து யார்கிட்டையோ நின்று அந்த உதவி வாங்கி அந்த பசங்களை படிக்க வைக்கிறாருன்னும் போது மிகப்பெரிய தியாகம் அது இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஒரு கிராமப்புறத்துலேருந்து வந்த இளைஞன், ஆனால் இன்னைக்கு எனக்கு கிடைக்காத அந்த மனிதவள மேம்பாடு கிடைக்கணும்ட்டு நான் ஒரு சான்றோர் ஃபவுண்டேஷன் ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டம் தருமபுரி இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்கூலில் போயிட்டு ட்ரைனிங் கொடுக்குறேன். நான் இலவச பயிற்சிகள், அதுவும் தினம் தினம் கிடையாது, மாதத்தில் ஒரு ப்ரோக்ராம். இப்போ என்னென்னா என்னுடைய பொருளாதாரமும் கன்சர்னாக இருக்குது இல்லைங்களா, அதனால. ஸோ அப்போ அதே மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எந்த துறையில் நான் போகணுன்ற ஒரு தெளிவை கொண்டு வந்து இப்போ 2013 முடிய போது, அதனால் ஒரு இலக்கு பண்ணிவிட்டு நான் இந்த துறையில் போக போகிறேன் அப்படின்னு நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கு வந்து ஏதாவது ஒரு நிறுவனத்தில் போய் ஒர்க் பண்ணலாம். இல்லைன்னா நீங்களே வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதில் நீங்கள் ஃபார்வர்ட் போகணும். சரிங்களா? நீங்கள் முடிவு பண்ணாதீங்க நான் எதுலையுமே ஜெயிக்கலன்றது யார் சொன்னா, அப்படி கிடையாது. நீங்கள் நிறைய கற்று வச்சுருக்கீங்க, ஆனால் ஒரு துறையில் நீங்கள் முதல்ல போங்க, அதில் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணீங்களோ ஒன்று ஒன்றா அச்சீவ் பண்ண முடியும். இல்லைனா எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு இதுலேயும் கொஞ்சமாக இருக்கும் அவசரம் உங்களுடைய முழு திறன். அதாவது எப்படி சொல்லனா கரண்ட் வந்து ஒரே இதாக வந்தால் பாஸ் பண்ண முடியும். அதான் எல்லாத்தையும் எடுத்து மாதிரி அங்கங்கே கொடுத்துட்டீங்கன்னா அந்த இது எப்படி உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் இல்லையா? அதனால நீங்கள் முதல்ல ஒரு தெளிவான ஒரு மனநிலையோட நான் என்னவோ ஆகணும்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு இந்த வருஷத்துலேருந்து அதில் போங்க விஜயலட்சுமி. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு வெற்றிகரமான ஒரு நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினராக இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு மனிதராக நீங்கள் வர முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் புரியுது, 2 போட்டில் 2 காலை வச்சு ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. இல்லை அப்படி கிடையாது, நிறைய பேர் 100 போட்டில் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. முதல்ல ஒன்று ஜெயிச்சுட்டு அதில் வந்து அவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ எல்லாமே இருக்குன்னும் போது இன்னொரு வெஞ்சர் எடுக்கிறது தவறு கிடையாது. இப்போ எனக்கு ஆசை இருக்குது, நான் வந்து எனக்கு வந்து ஒரு போட் வாங்கி விடணும் அப்படின்னா உதாரணத்துக்கு முதல்ல நான் என் துறை சார்ந்த விஷயங்களும் ஜெயிச்சுட்டு நான் ஃப்ரீயாக கூட அந்த போட் வாங்கி விடலாம், யாராவது பார்த்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் அதுலேயும் இருக்குது, நான் இதுலேயும் பண்ணணுன்ட்டு எதுலேயுமே நான் இது பண்ணாமல் இருந்தால் எப்படி? உதாரணத்துக்கு நான் எடுத்த உடனே இப்போ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிடல. நான் பார்த்தீங்கன்னா முதல்ல நான் ஒரு பயிற்சியாளராக இருந்து என் துறையில் நான் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கிரியேட் பண்ணிட்டு தான் இன்னைக்கு நான் அதை பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், ஷாலினி டிவி. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கார்த்திகேயன் மேம். ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க? திருச்சியில இருந்து கால் பண்றேன் மேம். ஓகே சார், சர்கிட்ட பேசுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க மிஸ்டர் கார்த்திகேயன். என் பேர் கார்த்திகேயன் சார், நான் திருச்சியில இருந்து கூப்பிடுறேன். சரி, நான் வந்து எம்எஸ்சி எம்இ படிச்சிருக்கேன் சார். சரி, நீங்க பேசுறதுலயே உங்க ஒரு எனர்ஜி ரொம்ப டவுனா இருக்கு. ஏன் கார்த்தி? நல்ல சந்தோஷமா உற்சாகமா பேசுறீங்க. இல்ல சந்தோஷமா தான் இருக்கேன். ஜாப் எதுவும் கிடைக்கல சார், சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரி, ஒரே ஒரு ஓகே, என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க? எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் சார். எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கீங்க. எத்தனை வருஷமா ட்ரை பண்ணீங்க? சார் இப்போ இது ஃப்ரெஷர் தான் சார், இப்பதான் முடிச்சு ஒரு 6 months ஆகுது. முதல்ல எத்தனை வருஷமா ட்ரை பண்ணீங்க? ஒன்னு இப்பதான் முடிச்சேன்ட்டீங்க.
எத்தனை கம்பெனிக்கு நீங்க ப்ரொஃபைல் அனுப்பிச்சீங்க? நிறைய கம்பெனி, நிறையனா எத்தனை? ஒரு குறிப்பிட்ட கம்பெனி சொல்லுங்க. அதாவது எதையுமே ஆத்தென்டிக்கா ஸ்ட்ரைட்டா எத்தனை பண்ணீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை கம்பெனிக்கு அனுப்பிச்சீங்க? உண்மை நேயர்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷாலினி டிவி, என்றும் உங்களுடன்.